Good evening, students. So, நம்ம term 3ல 7th standardல at present எத்தனை exercise complete பண்ணிருக்கோம்னா 2.5 exercise கிட்ட complete பண்ணியாச்சு. So, exercise 1.3ல remaining sums மட்டும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்த டாபிக்கே எப்பயுமே ஒரு few seconds வந்து ஒரு சின்ன ஒரு glance பண்ணுவோம்ல. So, அது என்னன்றத சொல்லிடுறேன். இப்ப நம்ம third exercise full and full related with the multiplication concept. சரியா? So, multiplication concepts எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா actually இத multiplication of decimals actually 3 டைப்ல பண்ண போறோம் சரியா சோ அது என்னன்றத சொல்லிறேன் சோ multiplication of decimals first நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா multiple by 10 100 1000 etc ஒரு மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒரு டெசிமல் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க அத 10 ஆல 100 ஆல 1000 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வரும் சோ இதுதான் சம் நம்பர் 4 4th question சோ படிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா ஒவ்வொரு சமயம் எப்படி செஞ்சோம் எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்குரிய மைண்ட் மேப் மாதிரி தான் இப்ப நம்ம போடுறேன் ஒரு டெசிமல்ஸை பத்தி மல்டிப்ளை பண்றோம் அது 10 ஆல இருந்தா எப்படி இருக்கும் 100 ஆல இருந்தா எப்படி இருக்கும் 1000 ஆல இருந்தா எக்ஸெட்ரா சோ 1000க்கு அப்புறம் எப்படி வருமோ அந்த நம்பர்ஸை பொறுத்து செய்யற சம் தான் எக்ஸசைஸ் 1.3ல சம் நம்பர் 4th கொஸ்டின் சரியா சோ அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை another number சோ ஒரு டெசிமலை வச்சு மல்டிப்ளை பண்ற இன்னொரு நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இப்ப நம்ம பாக்குறோம் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரியா சொல்றது புரிஞ்சா அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை சாரி இது எந்த கொஸ்டின்னா 7th கொஸ்டின் தான் by whole number சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோங்க நம்ம எக்ஸசைஸ் 1.3ல இருக்கோம் அட் பிரசன்ட் ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல்ஸ் தான் இந்த எக்ஸசைஸோட என்டையர் கான்செப்ட் இந்த என்டையர் கான்செப்டை நம்ம எப்படி செய்ய போறோம் அப்படின்றது தான் இப்ப இருக்கு ஸோ அதை 3 கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ என்னென்ன அப்படின்னா ஒரு நம்பர் டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க அதை 10 ஆல 100 ஆல 1000 ஆல இது மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 ஆல மல்டிப்ளை பண்ற நம்பர்ஸ் எப்படி வேல்யூஸ் இருக்குன்றதா எக்ஸசைஸ் 1.3ல 4th கொஸ்டின் சரியா சோ அதே இது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை another டெசிமல் ஒரு உதாரணத்துக்கே சொல்றேனே இப்ப மல்டிப்ளை பை 10 2.3 இன்டூ 10 2.3 இன்டூ 100 சரியா 2.3 இன்டூ 1000 இதுதான்ப்பா இதோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படியே இருக்குன்னு சொல்லிடுறேன் ஒரு உதாரணத்துக்கு அடுத்து 7th கொஸ்டின் என்னன்னா ரெண்டு டெசிமல்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை another டெசிமல் கொஸ்டின் நம்பர் நீங்க 7 எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சோ இப்ப 2.3 இன்டூ 0.3 அந்த மாதிரி இருக்கும் சரியா சோ இதுவும் டெசிமல் இருக்கு இதுவும் டெசிமல் இருக்கு சோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை another டெசிமல் இங்கேயும் தசம எண்கள்ல இருக்கு இங்கேயும் தசம எண்கள்ல இருக்கு இதுதான்ப்பா இந்த 7th ரோமலுக்குரிய ஒரு எக்ஸாம்பிள் சம்மா கொடுத்திருக்கேன் அடுத்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை எதால மல்டிப்ளை பண்றோம்னா பை a whole நம்பர் எக்ஸசைஸ் 1.3ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சோ அப்ப எப்படின்னா இங்க 2.3 இருக்கு இங்க டெசிமல்ல தானே இருக்கு இத ஹோல் நம்பரால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் கான்செப்ட் புரியுதா சோ 2.3 10 ஆல 100 ஆல 1000 ஆல இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு போறதா 4th ரோமன் லெட்டர் கொஸ்டின் அடுத்து ரெண்டுமே தசம ஸ்தானங்கள்ல இருக்கு 2.3 இருக்கு இங்கேயும் டெசிமல் 0.3ல இருக்கு அப்படின்னா ஒரு தசம ஸ்தானங்களை இன்னொரு தசம ஸ்தானங்களால பெருக்கும் போது எப்படி இருக்குன்றதா 7th கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஒரு தசம ஸ்தானங்கள்ல முழு எண்ணால மல்டிப்ளை பண்றோம் சோ இங்க ஒரு தசம ஸ்தானம்னா இங்க ஒரு டிஜிட் மட்டும் மீனிங் கிடையாது ஒரு நம்பர் இந்த வேல்யூ ஃபுல்லா இந்த ஒரு நம்பரை முழு எண்ணால மல்டிப்ளை பண்ணா எப்படி இருக்குன்றதா இதோட கான்செப்ட் சொல்றது புரிஞ்சிருக்கா
சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுக்கு மொத்தம் எத்தனை டைப்ஸ்ல படிக்கிறோமா, ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கும் செகண்ட் ரோமன் லெட்டர் தேர்ட் ரோமன் லெட்டர் இந்த மாதிரி 7 ரோமன் லெட்டர்ஸோட என்ன கனெக்ஷன்ஸ் இருக்குன்னா ஃபோர்த் கொஸ்டின், செவன்த் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஃபோர்த் கொஸ்டினை பேஸ் பண்ணி வேர்ட் ப்ராப்ளம் 1 or 2 இருக்கும். அதே மாதிரி செவன்த் கொஸ்டின் கான்செப்டை பேஸ் பண்ணி வேர்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேஸ் பண்ணி வேர்ட் ப்ராப்ளம் இருக்கு. சரியா? ஸோ ஆல்ரெடி இப்ப நம்ம எந்த முடிச்சிருக்கோம்னா மல்டிபிளிகேஷன் ஆஃப் அ டெசிமல் பை ஹோல் நம்பர். தசம ஸ்தானத்துல உள்ள நம்பரை ஒரு முழு எண்ணால பெருக்கும் போது என்னென்ன மாதிரி எல்லாம் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா? சோ இந்த கான்செப்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன். சம்குள்ள போகலாமா? ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் எவ்வளவு தூரம் முடியுதோ அந்த அளவுக்கு இப்படி மைண்ட் மேப் போட்டு படிச்சாதான் என்ன இன்டர்லிங்க் இருக்குன்னு சொல்லி புரியும். சரியா? ஓகே, இப்ப நம்ம எக்ஸசைஸ் குள்ள போலாம். இப்ப நம்ம பார்க்க போற எக்ஸசைஸ் எது? 1.3ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் நம்ம முடிச்சாச்சுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப வேர்ட் ப்ராப்ளம் நம்பர் 2 பாக்குறோம். சரியா? சோ கொஸ்டினை ரீட் பண்றேன். அடிப்பக்கம் 6.8 சென்டிமீட்டர், பேஜ் நம்பர் 16மா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன், பேஜ் நம்பர் 16, எக்ஸசைஸ் 1.3. அடிப்பக்கம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சம் நம்பர் 2, அடிப்பக்கம் வந்து 6.8 சென்டிமீட்டர் அண்ட் தென் உயரம் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் பரப்பளவு காண்க. இதுதான் கிவன் டேட்டா. சோ கொஸ்டின் இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இணைகரம் பரப்பளவு. இப்ப இருந்தே குட்டீஸ் என்ன கொடுத்திருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும். எப்பயுமே இந்த மாதிரி எழுதி பழகிருங்க. நோட்டை 2 கம்பார்ட்மெண்டா பிரிச்சு அப்பதான் கொடுத்திருக்கிறது என்ன என்ன கண்டுபிடிக்கணும். எதுக்காக அப்படி உங்களை 2ஆ எழுத சொல்றேன் அப்படின்னா, இப்ப இங்க இணைகரத்தின் பரப்பளவுன்னு சொல்லி ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நம்மளோட பெரிய கிளாஸஸ் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும் போது இதே இதுல ஒரு கேள்விதான் கேட்பாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு கொஸ்டினோ இல்ல இணைகரத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்களா, இப்ப இணைகரத்தின் சுற்றளவோ இல்ல இது மாதிரி சப்டிவிஷன் கேட்கும் போது நம்ம அவசரத்துல என்ன செய்வோம்னா ஒரு கொஸ்டின் தானே கேட்டாங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் போயிருவோம். சோ அதனால இந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த கொஸ்டினை ஷார்ட் ஃபார்ம் நமக்கு புரியுற மாதிரி எழுதணும். கொஸ்டினே திருப்பி அதே மாதிரி எழுதக்கூடாது. சரியா? சோ இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு கொஸ்டின் தான்ப்பா கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? அடிப்பக்கம் கொடுத்திருக்காங்க, உயரம் கொடுத்திருக்காங்க, இணைகரத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பேசிக் படிச்சிருக்கோம். அதனால நான் டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றேன். சோ என்னது? இணைகரத்தின் பரப்பளவு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? பரப்பளவுக்கு என்ன சொல்லுவோம்? எவன் இருக்கா? ஏரியான்னு சொல்லுவோம். சரியா? சோ இணையரத்தோட பரப்பளவுக்கு என்னமா ஃபார்முலா? பேஸ் இன்டு ஹைட்டா, அடிப்பக்கம் இன்டு குத்துயரம். சரியா? சோ இது இந்த ஃபார்முலாவை டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 6.8 தான் அடிப்பக்கம், அடுத்து சென்டிமீட்டர். இந்த இதுக்கு நான் சொல்லும் போது சேர்த்து போட்டு பழகிக்கோங்க. ரீசன் இப்பயே சொல்லிடுறேன். உயரம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதுல எதுக்கு இந்த சென்டிமீட்டர் போடணும்? ஸ்கூல்ஸ்ல நம்ம படிக்கும் போது சென்டிமீட்டர் போடாமையே செஞ்சிருவோம். பட் நான் இப்போதைக்கு அந்த சென்டிமீட்டர் போட்டு செய்யுங்கன்னு சொல்றேன். ரீசனையும் சொல்லிடுறேன். சோ 6.8 இன்ட்டு 3.5 எப்பயும் போல பெருக்குறீங்களா? நீங்க பெருக்குறீங்களா இல்ல நான் பெருக்கி காமிச்சிடணுமா? நானே செஞ்சிடணும்னு நினைக்கிறேன். சரி, கணக்கு கரெக்டா தான் எழுதிருக்கேன். ஸ்பேஸ் இல்லைன்றதுனாலதான் நான் இங்க செய்யறேன். சரியா? சோ இங்க பாக்குறேன். பேஸ் இன்டு ஹைட்டு 6.8 சென்டிமீட்டர் இன்டு 3.5 சென்டிமீட்டர். எதுக்கு இந்த இடத்துல ரப்பர்னா ஸ்பேஸ் வேணும். சோ 6, 8, 3, 5. சோ இப்ப நம்ம எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கிறது இணைகரத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலான்ற கான்செப்ட் கிடையாது. இப்ப நம்ம படிக்கிறது தசம எண்கள்ல எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றதுக்குரியதான். சோ என்ன பண்ண போறோம்? பெருக்கணும். அப்ப கொடுத்திருக்க நம்பரை தசமஸ்தானங்கள் இல்லாம நார்மல் நம்பரா கன்சிடர் பண்ணி தான் மல்டிப்ளை பண்ணணும். சொல்றது புரியுதா குட்டு? புள்ளி வச்சு கன்சிடர் பண்ண வேண்டாம், புள்ளி இல்லாம வித்தவுட் டெசிமல மல்டிப்ளை பண்ணுங்க. சோ எப்பயும் பண்ற மல்டிப்ளிகேஷன் தான். நீங்க 4th இருந்து பேசிக் படிச்சிருப்பீங்க. சோ எங்க பெருக்குங்க என்ன வரும்? 8 40 0
சோ மீதி 4 இங்க கேரி அவுட் பண்ணுவோம். 5000 30, 30 நாளும் 34. அடுத்த டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு பிளஸ் சிம்பல் மாதிரி போட்டுக்கிருவோம். ஏன்னா 2வது ஸ்தானத்தை தான் நம்ம மல்டிப்ளை பண்றோம். 8 3 24க்கு 4, மீதி 2. சோ 6 3 18, 18 2 20. சோ என்ன செய்யணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0 8 3 2. சோ அப்ப இதோட ஆன்சர் என்னது எனக்கு கரெக்டா சொல்லுங்க. இங்க எழுதலாமா? 23.80. சரி, இந்த இதுல கொஸ்டின்ல அடிப்பக்கத்துக்கும் ஒரு தசமஸ்தானம் இருக்குப்பா, உயரத்துக்கும் ஒரு தசமஸ்தானம் இருக்குன்னா மொத்தம் எத்தனை தசமஸ்தானங்கள் இருக்கு? சோ இதுல 1 இதுல 1 மொத்தம் 2 தசமஸ்தானங்கள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களை நான் ஏரோ மார்க் போட சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? சோ போடுறது எதுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சோ எப்பயும் போல நார்மலா மல்டிப்ளை பண்ணிட்டு இதுல 1 இதுல 1 மொத்தம் 2 தசமஸ்தானங்கள் இருக்குன்றதுனால இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பல் போட்டுக்கோங்க. அப்படின்னா நமக்கு நம்மளே ஒரு எப்படி சொல்றது, கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு. சோ ஒன்னையும் கூட்டினா 2 தசமஸ்தானங்கள். ரைட் டு லெஃப்ட் தான்ப்பா தசமஸ்தானம் எழுதணும். சோ அப்ப எப்படி எழுதணும்னா 23.80. சரியா? சோ இந்த இடத்துல 23.80. அடுத்து சென்டிமீட்டர் வருமா இல்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருமான்ற இந்த இடத்துல தான் நீங்க கன்ஃபியூஷன் ஆவீங்க. சோ இந்த இடத்துல சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். எதுக்கு அப்படின்னா பொதுவா சொல்லியிருப்பாங்க பரப்பளவு கண்டுபிடிக்க அப்படின்னா சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? சோ பட் அதுக்குரிய ரீசனை நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த சம்ம முடிச்சிருங்க. ஒரு 1 minute டைம் தரேன், சம்ம காப்பி பண்ணிக்கோங்க. சரி, சம்ஸ் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரப் பண்ணிடுறேன். சரி, அடுத்த சம் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. செகண்ட் சம் முடிச்சாச்சு. இப்ப நம்ம தேர்ட் சம்ல இருக்கோம். சோ எக்ஸசைஸ் 1.3ல தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வகத்தோட நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுத்துருக்காங்க, செவ்வகத்தின் பரப்பளவு காணுங்க. சோ போன சம்முக்கும் இந்த சம்முக்கு என்னன்னா, போன சம் வந்து இணைகரம் இருந்துச்சு, செவ்வகத்துக்கும் இணைகரம். இணைகரம்ன்றது இப்படி இருந்துச்சு. சரியா? செவ்வகம்ன்றது இப்படி செங்குத்தா இருக்கு. இவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? சோ டயக்ராம் வேணும்னா போட்டுக்கோங்க. இப்ப செவ்வகத்தின் பரப்பளவு காண்கன்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தின் நீளம் சுவோட எழுதி கூட எழுதிக்கோங்க. செவ்வகத்தின் நீளம் என்ன கொடுத்திருக்காங்க? செவ்வகத்தின் நீளம் எனக்கு 23.7 சென்டிமீட்டர். அடுத்து செவ்வகத்தின் நீளம் கொடுத்திருக்காங்க. அடுத்து செவ்வகத்தின் அகலம் கொடுத்திருக்காங்க. செவ்வகத்தின் அகலம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 15.2 சென்டிமீட்டர். சரியா? சோ செவ்வகத்தின் நீளம் கொடுத்திருக்காங்க, செவ்வகத்தின் அகலம் கொடுத்திருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பரப்பளவு. சோ செவ்வகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ போன சம்ல ஒரு ஹிண்ட் சொல்றேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன? செவ்வகத்தின் வேர்ட் ப்ராப்ளம்ன்றதுனால எழுதிதான்ப்பா எழுதணும், அப்பதான் பிராக்டிஸ் ஆகும். செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படின்னா நீளம் இன்டு அகலம். இங்கிலீஷ்ல
லென்த் இன்டு பிரெத்ன்னு சொல்லுவோம். நடுவுல என்ன சிம்பிள்பா இருக்கு? மல்டிப்ளிகேஷனா? அப்ப டேட்டாவோட வேல்யூ என்ன எழுதுறோம்? 23.7 சென்டிமீட்டர் இன்டு 15.2 சென்டிமீட்டர் போட்டு மல்டிப்ளை பண்றோம். சோ இப்ப நம்ம படிக்கிற கான்செப்ட் என்ன? தசம எண்களை எப்படி பெருக்கிறோன்ற கான்செப்ட் படி நம்ம இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். கரெக்டா? பட் இருந்தாலும் நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, பரப்பளவுக்கும் சுற்றளவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஏ இன்டு ஏ அப்படின்னா, இன் மல்டிப்ளிகேஷன் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன், அடுத்து தமிழ்லயும் சொல்றேன். இன் மல்டிப்ளிகேஷன், சரியா? இது என்ன சிம்பிள் இருக்கு? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. இதோட பேஸ் என்ன? ஏ. பவர் என்ன? ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்னு இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுல பேஸ் ஏ, பவர் என்ன இருக்குன்னா ஒன் இருக்குன்னு சொல்லுவோம். இன் மல்டிப்ளிகேஷன் சொல்ற சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மஸ்ட் பிகின்ஸ் வித் வாட் வேர்ட்னா இன் மல்டிப்ளிகேஷன். பெருக்கலுக்கு தான் இந்த விதி அப்ளிகபிள். இன் மல்டிப்ளிகேஷன் இஃப் த பேஸ் ஆர் சேம் we can add the powers. So a to the power of 1 plus 1 is equal to a to the power of 2 ன்னு சொல்லுவோம். கரெக்டா? திருப்பியும் சொல்றேன். பெருக்கல்ல அடிமானம் சமமா இருந்தா அடுக்குகளை கூட்டணும். பெருக்கல்ல எங்க இந்த ரூல் அப்ளிகபிள்னா பெருக்கலுக்கு மட்டும்தான். அடிமானம் சமமா இருந்தா அடுக்குகளை கூட்டணும். சோ இங்க அடிமானம் ஏ, இங்க அடிமானம் ஏ. சோ அப்ப ஏன்னு எழுதிட்டோம். அடுக்குகள் என்ன? ஒன்னையும் கூட்டினா 2. சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்ப இதுக்குரிய எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப 2 சென்டிமீட்டர் இன்டு 2 சென்டிமீட்டர் அப்படின்னா ரெண்டையும் பெருக்கிறோம். சரியா? 4ன்னு எழுதியாச்சு. அடுத்து பவர்ல என்ன எழுதுனா, இதோட அலகு என்ன? சென்டிமீட்டர். இதோட அலகு என்ன? சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டரோட பவர் 1, இங்க சென்டிமீட்டரோட பவர் 1. சரியா? இது நீளம், இது அகலம் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப இதோட அலகு 2, இதோட அலகும் 2ன்னு எழுதிட்டு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்களா? அப்ப சிஎம் இன்ட்டு சிஎம், சிஎம்னா சென்டிமீட்டர். அடிமானம் சமம்னா அடுக்கல என்ன செஞ்சிருக்கணும்? கூட்டணும். அதனாலதான் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருது. சொல்றது புரியுதா? சோ பரப்பளவுல ஏன் ஸ்கொயர் யூனிட்ஸ் போடுறாங்கன்னா, மொத்தம் ரெண்டு அளவுகள் இருக்கும். ஒண்ணு நீளமோ உயரமோ அகலமோ, மொத்தம் கொடுத்துருக்க டேட்டா 2 தான் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான். இப்ப மீட்டர்னு வச்சுக்கோமே. இப்ப 3 மீட்டர் இன்டு 3 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோ. இல்லைன்னா 2ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இது நீளம், இது அகலம்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன செய்யறோம்? எப்பயுமே டேட்டாவை எழுதும் போது நம்பர் மட்டும் தான் எழுதுவோம். இனிமேல் அழகையும் சேர்த்து எழுதி பழகுங்க. சோ மூவி 2 6, 3 2s 6ன்னு சொல்லி எழுதிட்டோம். சோ இதோட அழகு என்னது? மீட்டர். செகண்ட் டேட்டாவோட அழகு என்னது? மீட்டர். சம் செய்யறதுக்கு முன்னாடி ரெண்டுமே ஒரே அழகுல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கவனிக்கணும். சரியா? சோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட தெரிஞ்சுக்கோங்க. இங்க நீளம், இது அகலம்னு சொல்லி வச்சுட்டோம்னா, மீட்டரையும் பெருக்கணும். என்ன செய்யணும்? இன் மல்டிப்ளிகேஷன் if the base are same we can add the power அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். அடிமானம் சமமா இருந்தா பெருக்கல்ல அடுக்கல்ல என்ன செஞ்சிருக்கோம்? கூட்டி இருக்கோம்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். சோ இப்ப நீங்களே மல்டிப்ளை பண்ணுங்க. 23.7 எதால மல்டிப்ளை பண்ணோம்னா 15.2 மல்டிப்ளை பண்ணுங்க. பண்ணா என்ன வரும் அப்படின்ற டேட்டாவை இப்ப நான் எழுதிடுறேன். 36024 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் போறேன்றப்ப அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது ரெண்டையும் வேணா நீங்க ரஃப் காலம்ல பெருக்கி பாருங்க. இதுதான் வேல்யூஸ் வரும். சோ அடுத்து என்ன செய்யணும்? ஏரோ மார்க் போட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பல் போட்டு பழகிக்கோங்க. ஏன்னா நீளத்துல ஒரு தசமஸ்தானம் இருக்கு, அகலத்திலயும் ஒரு தசமஸ்தானம் கொடுத்துருக்காங்க. சோ மொத்தம் எத்தனை தசமஸ்தானம் இருக்கு? 2 தசமஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபைனல் ஆன்சர்லயும் என்ன செஞ்சிருக்கணும்? 2 தசமஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வச்சிருக்கணும். சொல்றது புரியுதா? அப்ப இது எப்படி வாசிப்போம்னா 360.26 சதுர சென்டிமீட்டர் தான் இதோட செவ்வகத்தின் பரப்பளவு. சரியா? சொல்றது புரியுதா? அடுத்த சம் போலாமா? அடுத்த சம் போலாமா இல்ல டைம் வேணுமா அந்த சம்ம காப்பி பண்றதுக்கு? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் அடுத்த சம் போறேன். ஓகே. இப்ப அடுத்த சம் 4th ரோமன் லெட்டர்ல இருக்கும்.
இப்பதானே நம்ம ஒரு சம் பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டெசிமல் பை மல்டிபிள்ஸ் ஆஃப் 10. சரியா? அப்ப என்ன அர்த்தம்ன்றத சொல்லிடுறேன். ஒரு தசம எண்களை 10ஆல 100ஆல 1000ஆல பெருக்குனா என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்றதுக்குரிய ரிசல்ட்ஸ் தான் இப்ப இருக்கு. சோ இதை எப்படி செய்யறதுன்றத இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். சம் நம்பர் 1, 4th ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் சம். மொத்தம் எத்தனை சம் இருக்குன்னா 8 சம் இருக்கு. மொத்தம் 4 சம் செஞ்சுட்டு அடுத்த 4 சம் செஞ்சிடலாமா, இல்ல 2 செஞ்சு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, 2.57 எதால பெருக்கணும், 10ஆல பெருக்கணும். சரியா? இந்த சம்ம 2 மெத்தட்ல செய்யலாம். சரியா? ஃபர்ஸ்ட் 2 மெத்தடையுமே என்னன்றத சொல்லி கொடுத்துறேன். 2.57 தசம ஸ்தானங்கள்ல இருக்கிறத எப்படி நம்ம ஃபிராக்ஷனுக்கு மாத்துவோம், பின்னத்துக்கு மாத்துவோம்னா 2, 5, 7 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்கன்னா அப்ப கீழே எத்தனை 0 இருக்கும், 2 0 இருக்கும். இன்டு 10 அப்படியே தான் போடணும். சரியா? சோ அப்ப ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. சோ மிச்சம் என்ன இருக்கு, 257 257/10. சரியா? சோ இத ஒரு டிஜிட் தள்ளி டெசிமல் வச்சா எப்படி எழுதலாம், 25.7. சரியாம்மா? ஞாபகம் இருக்கா நான் சொல்றது? இது ஃபர்ஸ்ட் மெத்தட். சரியா? சொல்றது புரியுதா? இந்த 2.57 10ஆல பெருக்கிறது இது ஃபர்ஸ்ட் மெத்தட். சரியா? டெசிமல் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்றோம். இன்னொரு மெத்தட் வந்து 2.57 இன்டூ 10. இதை எப்பயும் போல நார்மலா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அந்த மெத்தட்லயே மல்டிப்ளை பண்ணுங்க. 2, 5, 7 10ஆல பெருக்க சொல்லியிருக்காங்க. எங்க பெருக்குங்க பார்ப்போம். 0ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். 0 இன்டூ 7 0, 0 இன்டூ 5 0, 0 இன்டூ 2 0 தான். சரியா? அடுத்த டிஜிட் என்ன இருக்கு, 1. சோ இங்க 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 7, 5, 2. சோ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். 0, 7, 5, 2. சோ இது எப்பயும் தெரியுமா, நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல தான் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்திருக்க சம்ல எத்தனை டெசிமல் பிளேசஸ் அதாவது தசமஸ்தானங்கள் இருக்கோ அதை கண்டிப்பா ஃபைனல் ஆன்சர்லயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இப்படி ஏரோ மார்க் இண்டிகேஷன் போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஏரோ மார்க் இண்டிகேஷன் எதுக்கு போட சொல்றேன் அப்படின்னா, ரைட்ல இருந்து தான் லெஃப்ட்டுக்கு டெசிமல்ஸ் வைக்கணும். கொடுத்திருக்க சம்ல 2 ஸ்தானம் தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர்ல என்ன செஞ்சிருக்கணும், 2 ஸ்தானம் தள்ளி வச்சா எப்படி வரும், 25.70. சரியா மேம்? இந்த இடத்துல 25.70, இங்க 25.7 மட்டும்தான் மேம் போட்டிருக்கீங்க, 0 போடல. அப்ப இதுவும் தப்புனா அப்படி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் ஆல்ரெடி முடிச்சிருக்கோம்ல. நம்மளோட தசம ஸ்தானங்களின் வலது புறம் தேவையை பொறுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் போட்டுக்கிட்டா தப்பு கிடையாது. ஸோ வலது புறத்துல ஜீரோஸை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த 7 0னாலும் 25.7னாலும் ஒரே அர்த்தம் தான். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் சம்ம 2 மெத்தட்லயும் செஞ்சிருக்கோமா, அடுத்த செகண்ட் சம்மையும் இந்த மாதிரி 2 மெத்தட்ல செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன புரியுதோ அந்த மெத்தடை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரெண்டோட அர்த்தமுமே சேம் தான். செகண்ட் சம் போலாமா? சரி, 4th ரோமன் லெட்டர் செகண்ட் சம்பா. என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க 4th ரோமன் லெட்டர் செகண்ட் சம்க்கு? கொஸ்டின் என்ன, 0.51 எதால மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, 10ஆல மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சமயமே நான் 2 மெத்தட்ல செஞ்சு காமிச்சிட்டேன். இல்லைன்னா ஒரு 3 சம்மா நான் 2 மெத்தட்லயுமே செஞ்சு காமிக்கிறேன், கத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், 2 தசமஸ்தானங்கள் இருக்கு. அப்ப இதை ஃபிராக்ஷனுக்கு மாத்தோம்னா என்ன பண்ணுவோம், 51/100 போடுவோம். கரெக்டா? இன்டூ 10 அப்படியே இருக்கு. இந்த 0க்கு இந்த 0 அடிச்சு கொடுத்துடலாம். அடுத்து என்ன பண்ணலாம், 51/10 அப்படின்னா கீழே ஒரு 0 இருக்குன்னா அப்ப ஒரு டிஜிட் தாண்டி டெசிமல் பிளேஸ் வைக்கணும். ஸோ 5.1 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இது என்ன மெத்தட், ஃபர்ஸ்ட் மெத்தட். சரியா? அடுத்து செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட்ல இந்த சம்ம செஞ்சிடலாமா? என்ன செய்யலாம், 0.51 இன்டூ 10 கொடுத்திருக்காங்க. எப்பயும் போல நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல இந்த சம்ம என்ன செஞ்சிடணும்னா மல்டிப்ளை பண்ணணும். என்ன செய்யணும், 5 சரியா? எதால மல்டிப்ளை பண்ணும், 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரியா? எங்க மல்டிப்ளை பண்ணுங்க,
0 into 1 0, 0 into 5 0. செகண்ட் ரோ போகும்போது பிளஸ் சிம்பிள் போடுவோம். 1 1 1s are 1, 1 5s are 5. ஸோ ரெண்டு ரோவையும் ஆட் பண்றோம். 0 1 5. புரிஞ்சிருச்சா? ஸோ இது வரைக்கும் செஞ்சிருக்கோமா? அடுத்து என்ன செய்யணும்? இந்த ஏரோ மார்க் இண்டிகேஷன் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம பழகிடுவோம். ஏரோ மார்க் இண்டிகேஷன் போட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சிம்பல். எதுக்கு? நம்ம தப்பு பண்ணக்கூடாது, கவனிச்சு செய்யணும் அப்படின்றதுக்கு. சரியா? அடுத்து கொடுத்திருக்க சம்ல எத்தனை ஸ்தானங்கள் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. அப்ப ஃபைனல் ஆன்சர்லயே நான் என்ன செஞ்சிருக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 5 1 0ல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா எங்க வரும்? இப்படிதான் வரும். சரியா? 5.10 இருக்கும். சோ தசமஸ்தானங்களோட வலது பக்கம் எத்தனை 0 போட்டாலும் அந்த வேல்யூ மாறாது. சரியா? அப்ப இதோட ஆன்சர் என்னது? 5.1 தான் புக் ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. என்னடா டீச்சர் 0 ஆட் பண்ண மறந்துட்டாங்கன்னா அப்படி கிடையாது. சோ ரைட் ஹேண்ட் சைடு டெசிமல் பிளேஸோட ரைட் ஹேண்ட் சைடு இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நீடட் we can include the number of zeros. சரியா? சோ அர்த்தம் புரியுதா? அப்ப 5.10னாலும் 5.1னாலும் ஒரே ஆன்சர் தான். சொல்றது புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் சமையும் 2 மெத்தட்ல செஞ்சுட்டோம். செகண்ட் சமையும் 2 மெத்தட்ல செஞ்சுட்டோம். இப்ப முடிஞ்சா மூணாவது சமயமே நான் 2 மெத்தட்ல செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உள்ள ரிமைனிங் சம்ஸை நான் ஒரே ஒரு மெத்தட்ல மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருவீங்க. அடுத்து பண்ணலாமா? ஓகே. சம் செய்யலாமா? சோ இது தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் ரோமன் லெட்டர் தேர்ட் கொஸ்டின். கொஸ்டின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 125.367 into 100. So இது 125 ரீட் பண்ண. இதை ஏன் 367 ரீட் பண்ணக்கூடாது? After the decimal place, you are supposed to read the digit as a separate number. சரியா? இதை 367 சொல்லி ரீட் பண்ண கூடாது. ஓகேவா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் மெத்தட்ல என்ன செஞ்சுக்கோம்? 125க்கு அப்படியே எழுதிட்டோம். ஸோ எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்கு? 3 டெசிமல் பிளேசஸ் இருக்கு. ஸோ அந்த 367 ஹோல் நம்பரா எழுதிட்டு டிவைடட் பை எத்தனை ஜீரோஸ் போடணும்? 1 2 3 ஜீரோஸ் போடணும். ஏன்னா 3 டெசிமல் பிளேஸ்க்கு 3 ஜீரோ. இன்டூ எதால மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க? 100ஆல மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க. ஸோ எப்படி கேன்சல் பண்ணோம்? 10க்கு 10, அகெயின் 10க்கு 10 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ 1ஆல இந்த நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ண என்ன வந்திருக்கும்? எங்க சொல்லுங்க பார்ப்போம். 125.367 divided by 10. சரியா? சொல்றது புரியுதா? அந்த டிஜிட்ஸை நியூமரேட்டர்ல 1ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே எழுதிட்டேன். ஒரே ஒரு டிஜிட் தள்ளி மட்டும் டெசிமல் வைங்கப்பா. அப்படின்னா என்ன வரும்? 12,536.7. இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? 12,536.7. 12,536.7. சரியா? இது ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம செஞ்சிட்டோம். செகண்ட் மெத்தட்ல செஞ்சிடலாமா? செகண்ட் மெத்தடையும் செஞ்சிடலாமா? ஓகே. ஸோ எப்படி செய்வோம்? 125.367 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஞாபகம் இருக்கா? இங்க செஞ்சா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே. ஸோ 125.367 100. ஸோ இங்க 1 2 3 4 5 6. ஸோ கிட்டத்தட்ட 6 ஸ்தானத்தை 0ஆல மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா 0 தான். அதே நான் டைரக்டா போட்டுறேன்ப்பா. 1 2 3 4 5 6 0. அடுத்து செகண்ட் ரோல அகைன் 0. 0ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா எத்தனை டிஜிட் வரும்? 6 ஸ்தானத்துக்கு வரும். 1 2 3 4 5 6. அடுத்து 1ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2 பிளஸ் சிம்பல் போட்டுருவோம் ஃபார் த தேர்ட் ரோக்கு. ஸோ என்ன பண்ணணும்? 7 6 3 5. இங்க என்ன பண்ணும்? 2 1. எங்க ஆட் பண்ணுங்க? ரோ வைஸா 0 0 7 6 3 5 2 1. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டோமா? ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பிளேசஸ் வச்சா என்ன வந்திருக்கும்? ஆன்சர் சொல்லுங்க. 1 2 5 3 6.7 தான். ஸோ சேம் ஆன்சர் தான் கிடைச்சிருக்கு. சொல்றது புரியுதா? நான் எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன்னா என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க. ஸோ 2 மெத்தட்லயுமே நமக்கு ஒரே ஆன்சர் தான்ப்பா வந்திருக்கு. இது வந்து செகண்ட் மெத்தட்.
என்னடா டீச்சர் எழுதின கணக்கே 2 தடவை எழுதிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. இது ஃபர்ஸ்ட் மெத்தட், இது செகண்ட் மெத்தட். சரியா? ஓகேவா? ஓகே. அடுத்து ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல உள்ள ரிமைனிங் சம்ஸ ஏதாவது ஒரு மெத்தட்லயே நம்ம சம் செஞ்சிடலாம். சரியா? ஸோ ரோமன் லெட்டர் நம்பர் 4 சம் நம்பர் 1 2 3 முடிச்சாச்சு. குவிக்கா செஞ்சிடலாம். சம் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க? 34.51 into 100. ஸோ இதுல ஒரு ரிமைனிங் சம்ஸா ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஒரு 3 டைம் வருது. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ஒரு 3 சம்மும் செகண்ட் மெத்தட்ல ஒரு 3 சம் செஞ்சு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 1 மல்டிப்ளை பண்ண அதே வேல்யூஸ் தானே வரும். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? 3 4 5 1 எத்தனை 0? 2 0. அப்படியே எழுதியாச்சு. ஸோ இங்க ஏரோ மார்க் இண்டிகேஷன் போட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கிறோம். அப்பதான் நம்ம தப்புடாம இருப்போம். சரியா? சோ எத்தனை டிஜிட் இருக்கு? கொடுத்துருக்க கொஸ்டின்ல 2 டிஜிட் இருக்கு. அப்ப ஃபைனல் ஆன்சர்ல 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். புள்ளி வச்சோன்னா இது எப்படி வாசிப்போம்? 3451 தான். டெசிமல் பிளேசஸ்ல ரெண்டுமே 0.00நாலும் எழுதினாலும் எழுதலாட்டாலும் ஒண்ணுதான். ஏன்னா தசம எண்களின் வலதுபுறம் என்ன செய்யணும்? தேவையை பொறுத்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் போட்டாலும் போடலாட்டினாலும் வேல்யூ வந்து மாறாது. ஸோ ஆன்சர் இதுதான். அடுத்து ஃபோர்த்து சம் முடிச்சாச்சு. ஃபோர்த் ரோமன்ல ஃபோர்த்து சம் முடிச்சாச்சு. இப்ப ஃபிஃப்த் சம் செய்யலாம். 62.735 into 100. சரியா? ஸோ என்ன செய்வீங்க? ஸோ 1 மல்டிப்ளை பண்ணா அதே வேல்யூ தான் வரும். ஸோ அப்படியே எழுதிடுங்க. 62735 அந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. கொடுத்துருக்க கொஸ்டின்ல மொத்தம் எத்தனை டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க? 1 2 3னா ஃபைனல் ஆன்சர்ல எத்தனை டிஜிட் தள்ளி தான் புள்ளி வைக்கணும்? ஏரோ மார்க் இண்டிகேஷன் போட்டுட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. 1 2 3. ஸோ இங்க எழுதும் போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுங்கப்பா. ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு இடையில கொஞ்சம் கேப் விட்டாதான் இடையில வந்து டெசிமல் பிளேஸ் வைக்கிறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும். சரியா? ஸோ 1 2 3. அப்ப இங்க தேர்ட் டிஜிட்ல பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதை எப்படி ரீட் பண்ணுவோம்? 6273.5 தான். தசம எண்களின் வலதுபுறம் எத்தனை ஜீரோஸ் போட்டாலும் அதோட மதிப்பு மாறாது. அதனால வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் போடலாமா? அடுத்த கொஸ்டின் போடலாமா? ஓகே. இப்போ 5 கொஸ்டின்ஸ் போயிருக்கோம். அடுத்து இன்னும் 3 கொஸ்டின் தான் இருக்கு. 0.7 into 10. சரியா? சோ இத ஃபர்ஸ்ட் மெத்தட்ல செய்யுமா செகண்ட் மெத்தட்ல செய்யுமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இப்பயாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. மேம் எங்களுக்கு இந்த மெத்தட் தான் மேம் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொன்னா இனிமேல் அந்த பர்டிகுலர் மெத்தட்லயே போயிடலாம். ஒவ்வொரு சமயம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக 2 மெத்தட்லயுமே சொல்லி கொடுக்குறேன். ம் சரி. நான் சொன்ன மாதிரி ரிமைனிங் 3 சம்ஸா நம்ம செகண்ட் மெத்தட்லயே போட்டுக்கலாம். சோ என்ன செய்யணும்? 7 எத்தனை ஸ்தானத்துல புள்ளி வச்சுட்டாங்க? ஒரே ஒரு டெசிமல் இருக்கு. அப்ப 10ஆல டிவைட் பண்ணி இருந்திருக்காங்க. சோ 0க்கு 0 கேன்சல் பண்ணா 1 7 7. சரியா? சோ இது எந்த சம் அப்படின்னா ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல 6th சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல 7th சப்டிவிஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னா கொஸ்டின் 0.03 into 100. ஸோ அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ 03 by எத்தனை ஸ்தானத்தால எதால டிவைட் பண்ணும்? 100ஆல டிவைட் பண்ணும். இன்டூ 100 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க கேன்சல் பண்ணுங்க. 0க்கு 0 அகைன் 0க்கு 0. அப்ப 1 into 03 அப்படின்னா 03 தான். ஸோ 03 என்னன்னு அர்த்தம்? 3 தான் அர்த்தம். மேம் இந்த முன்னாடி 0 போடணும்னு அவசியம் கிடையாது. சரியா? 03 3ன்னு ரீட் பண்ணலாம். ஓகேவா? சோ இது ஜஸ்ட் கொடுத்துருக்க டேட்டா 2 டிஜிட் நம்பர்ன்றதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 7th சம் போயிட்டோம். இப்ப 8th சம்முமே போயிட்டா இந்த ஃபோர்த் ரோமன் லெட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? ரோமன் லெட்டர் நம்பர் 8 பெருசாவே எழுதிடுறேன். கொஸ்டின் என்ன? 0.4 எதாலப்பா மல்டிப்ளை பண்ணும்? 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த சம்ம இங்க செய்யறேன். 0.4 எப்படி எழுதுவோம்?
0.4க்கு எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க? ஒரே ஒரு ஸ்தானம். அப்போ 4/10 இன்டு இந்த 1000 அப்படியே தான் எழுதுறோம். சரியா? எழுதியாச்சா? அடுத்ததுல எந்த ஜீரோ கேன்சல் ஆனா? ஒரே ஒரு ஜீரோ தான் கேன்சல் ஆகும். அப்ப என்னப்பா அர்த்தம்? 4 இன்டு 100. அப்ப என்ன வரும்? 4 இன்டு 100 400 இல்ல 4000? 1 4 4 போட்டு அந்த ரிமைனிங் 2 ஜீரோஸ் அப்படியே கேரி அவுட் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் என்ன? 4 இன்டூ 100 400 தான். சரியா? ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ரோமன் லெட்டர் ஃபுல்லாக முடிச்சாச்சு எக்ஸசைஸ் 1.3ல. ஓகேவா? ஒரு 1 minute டைம் கொடுக்கவா? ஒரு கேப் கொடுக்குற மாதிரி. சரியா? முடிச்சிருப்பீங்க. அடுத்த சம் போடலாமா? ஓகே டன். இப்ப நம்ம போறது எந்த சம்? வேர்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. சரியா? ஃபிஃப்த் சம். இப்ப ஃபிஃப்த் சம் வந்து இப்ப நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போதும் இப்ப கூட சைக்கிளிங் ஓட்டுவோம். இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்ன்னு சொல்றாங்க. ஒரு குழந்தையின் மிதிவண்டி சக்கரமானது ஒரு முழு சுற்றுக்கு ஒரு எத்தனை சுற்று சுத்தி இருக்கா? ஒரே ஒரு முழு சுற்றுக்கு ஒரு எத்தனை சுற்றுமா? ஒரு முழு சுற்று. ஒரு முழு சுற்றுக்கு கடந்த தொலைவு என்ன அர்த்தம் கொடுத்துருக்காங்க? 49.7 சென்டிமீட்டர். இதுதான்ப்பா சைக்கிள். சைக்கிள்ல நம்ம இப்படி ஓட்டுவோமா? இங்க ஒரு பர்சன் உட்காந்துக்குருவாங்க. இப்படி சைக்கிள்ல போடுவோமா? சரியா? இப்படி சைக்கிள்ல நம்ம பெடல் போட்டுட்டு போகும்போது இந்த சர்க்கிள் இது வந்து வீல் இப்படித்தானே இருக்கும். சர்க்கிள் ஷேப்பா இருக்குமா? இங்க ஆரம்பிக்கிற பெடல் வந்து அழகா இங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி அழகா இப்படி ரொட்டேட் ஆகி இப்படிதானே வரும். சைக்கிள்ல பெடல் போடும்போது இப்படிதானே மூவ் பண்ணி போவோம். சோ ஒரு உதாரணத்துக்கு இங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து உங்களுக்கு புரியுதுக்காக தான் இப்படி டாட்டர் லைன்ல வைக்கிறேன். இங்க ஆரம்பிச்சு திருப்பி இங்க வர்றதுக்கு பேர் தான் ஒரு முழு சுற்று. சோ இது மாதிரி எத்தனை சுற்று சுற்றி இருக்காங்க அப்படின்னா 10 டைம்ஸ் போயிருக்கு. சரியா? 10 டைம்ஸ்னா 10 சுற்றுகள் சுற்றி இருக்கு. ஒரு சுற்றுக்கு கடந்த தொலைவு வந்து 49.7 சென்டிமீட்டர். அப்ப மொத்தம் எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்கு அப்படின்னா 10 சுற்று. அப்ப கொஸ்டின் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுப்பா. அது ரொம்ப ஈஸி தான். ஒரு சுற்றுக்கு கடந்த தூரம் வந்து 49.7 சென்டிமீட்டர். அப்ப 10 சுற்றுகள் therefore இப்ப 10 முழு சுற்றுகளுக்கு 10 முழு சுற்றுக்கு கடந்த தொலைவுனா இங்க தூரம்ன்றதான் சொல்றேன். கடந்த தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 10 இன்டூ 49.7 சென்டிமீட்டர். இங்க 10 என்னது? சென்டிமீட்டர்லாம் கிடையாது. வெறும் ஒரு சுற்று மாதிரி 10 சுற்றுக்கு. சோ என்ன செய்வோம்? 1ஆல மல்டிப்ளை பண்ணா அந்த அதே வேல்யூஸ் அந்த 10 100 1000ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு எல்லாமே அதே மதிப்பு தான் வரும். இங்க தசம எண்களோட இடம் மட்டும்தான் மாறும். எதுக்குன்னா இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸை பொறுத்து. சரியா? இது 10ஆல மல்டிப்ளை பண்ணாதான் அதே வேல்யூ எழுதணுமா டீச்சர்னா? அப்படி கிடையாது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 அது 10ஆ இருக்கலாம், 100ஆ இருக்கலாம், 1000ஆ இருக்கலாம். இது மாதிரி என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் இதோட மதிப்பு அதே தான் வரும். அப்படியே எழுதிக்கோங்க. தசம எண்களை பொறுத்துதான் இடம் மாறும். சரியா? சோ 497 இந்த ஒரு ஜீரோவை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். ஏரோ மார்க் போட்டு இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டுருவோமா? ஞாபகம் இருக்கா? எத்தனை ஜீரோஸ் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரே ஒரு ஜீரோ தள்ளி புள்ளி வைக்கணுமா? இல்ல எத்தனை ஜீரோஸ் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஒரே ஒரு டிஜிட். அப்ப ஒரு ஸ்தானம் தள்ளி கரெக்டா புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு என்ன ஆன்சர்னா 497 சென்டிமீட்டர் அந்த குழந்தை வந்து டிரைவ் பண்ணும் போது சைக்கிளை படல் போடும் போது இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சென்டிமீட்டரா மீட்டரான்னு பார்த்து போடுங்க. அவசரப்பட்டுட்டு டக்குன்னு போட்டுறாதீங்க. சரியா? இதுதான் ஃபிஃப்த் சம்மோட ஆன்சர்.
இன்னொரு ரெண்டே ரெண்டு சம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? நம்மளோட அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் டூ சம்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் தசம எண்களோட என்னென்ன பார்த்துருக்கோன்றது ஒரு சின்ன ரீகேப்சுலேட் பண்ணிடலாம். ஆப்ரேஷன்ஸ் ஆன் டெசிமல் நம்பர்ஸ்ன்ற கான்செப்ட்ல தான் இருக்கும். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் டிவிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அடிஷன், சப்ராக்ஷன், செகண்ட் எக்ஸசைஸும் முடிச்சாச்சு, சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். At present, we are in the third exercise. So third exercise is related with the one concept. Na multiplication na almost more than 2/3 sums முடிச்சாச்சு. லாஸ்ட் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கு. அப்ப எல்லாமே முடிச்சிட்டோம்னா கடைசி என்ன ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் மட்டும் தான் மிஸ்ஸிங். ஆப்ரேஷன்னா டிவிஷன் மட்டும் தான். தசம எண்களின் மீதான செயல்பாடுகள்ல வகுத்தல் மட்டும்தான் பெண்டிங்கா இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் ஒரே ஒரு ஒரு எக்ஸசைஸ் கிட்ட தான் இருக்கு. அதை முடிச்சோடனே நம்ம 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா குட்டஸ்? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லயும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். குட்டீஸ் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சைலண்டா இருக்கீங்க. டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுங்க. இது ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன். ஏன்னா பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு புரியலன்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் போடுறோமா இல்ல சொல்லி கொடுத்த கான்செப்டை திருப்பி ரிப்பீட் பண்ணணுமான்றதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். ஜெய்ஹிந்த்.